நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. அசையாத நம்பிக்கை, அசாத்தியமான வெற்றி. அசாத்தியமான முயற்சி பெரும் வெற்றி தரும். இது என்னுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. நான் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். இந்த பிரபஞ்சம் எப்படி எனக்கு உதவி செஞ்சது அப்படின்னு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த செய்தியை இன்றைக்கி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன். இருந்தாலும் இதை சொல்லிடணும், உங்களுக்கு மறந்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு. அதுக்காக என்ன ஆச்சுன்னா, சில காலங்களுக்கு முன், சில நாட்களுக்கு முன் எனக்கு இந்த பேங்க் பேமெண்ட் எல்லாம் ஓடிட்டுருக்கோம். ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட பல லட்சங்கள் அது ஓடும். அப்போ ஒரு பர்டிகுலர் பேங்க்குக்கு என்னால் ஃபுல் பணம் கட்ட முடியல. அவன் ராத்திரி 10:30 மணிக்கெல்லாம் ஃபோன் அடித்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான். இந்த பணத்தை கட்டணும், இந்த பணத்தை கட்டணும், இந்த பணத்தை கட்டணும் அப்படின்னு. நான் ஒன்றுமே அப்போவும் நான் நம்புகிறேன். எனக்கு நான் உங்கள்கிட்ட எப்போவுமே சொல்லியிருக்கேன், பிரபஞ்சத்தை நேர்மறையான எண்ணங்களோடு அசாத்திய நம்பிக்கையோடு நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும்னு. எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ராத்திரி 10:30 மணி. என்ன பண்ணுறதை இவ்வளோ ப்ரெஷர் போடுறானே இவன். இத்தனைக்கும் நிறைய பாக்கி கூட நான் கிடையாது, ரொம்ப கம்மியான விஷயந்தான். அப்போது ஒரு 10:45 11 மணிக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், வேறொரு பேங்க்கில் வேலை செய்கிறவர். அவருக்கு நான் மெசேஜ் போட்டேன். ஒரே ஒரு முறை தான் நான் அந்த நண்பரை நான் பார்த்துருக்கிறேன். சின்ன வயசு, ஒரு 40-42 வயசு இருக்கும். அவருக்கு மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி நடக்குது, இவ்வளோ லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுது. இது இந்த பர்டிகுலர் செக்ஷனில் நான் நோட்டீஸ் கொடுப்பேன், எல்லாம் சொல்கிறான். இது என்னன்றது நீங்கள் நாளை மார்னிங் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபோன் கால்ஸும் இந்த விஷயங்களும் வரவே நான் ஒரு நோட் புக் எடுத்து அந்த பர்டிகுலர் பேங்க் போட்டு கம்ப்ளீட்லி ஐ பெய்ட் மை டியூஸ் நவ் அப்படின்னு போட்டு ஒரு 55 தடவை எழுதிட்டு அப்படியே உட்காந்துட்டு இந்த நண்பர் ரொம்ப க்ளோஸ். அந்த நண்பர் அவருக்கு இந்த மெசேஜை அனுப்பி விட்டேன். ஒரு 15 மினிட்ஸில் தொகை பல லட்சம். அது ஃபோன் பண்ணி சொன்னார், கேன் ஐ ஹெல்ப் யூ மேடம் அப்படின்னு. எனக்கு அப்படியே ஷாக்காக போச்சு. இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு ஹெல்ப் மீ? உங்களால் முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக என்னால் முடியும், உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்வேன் அப்படின்னு. டக்குன்னு அவர் நான் சொன்ன தொகை முழுக்கும் அனுப்பினார். நான் உடனடியாக ஆன்லைனில் உட்காந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இரவு 11:35 12க்குள்ளே நான் அதை பே பண்ணி ஆகணும் இரவு. இந்த மாதிரியாக ஒரு பெரிய அதிசயத்தை, பெரிய மிரக்கலை என் வாழ்க்கையில் பிரபஞ்சம் நடத்தி கொடுத்துருக்கு. பல முறை என் வாழ்க்கை நடத்திருக்கு. இந்த செய்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் சோர்ந்து போய், நான் எழுதிட்டேன் மேடம், ஆனால் ஒன்றுமே நடக்கலையே, இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் நம்பலை. நம்பிக்கை மாத்திரம்தான் உங்களுக்கு அது நடத்தி கொடுக்கும். புரிஞ்சுதா? இன்னொரு சின்ன இன்சிடெண்ட் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் என்னுடைய நண்பர் அவரோட குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதே நேரத்தில் வேற ஒருத்தருக்கு பணம் கொடுக்க வேண்டியது பாக்கி, அது கொடுக்கணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அதுவும் லாஸ்ட் டேட் ரெண்டும் ஒரே டேட்டில். இவர் அந்த அடுத்த மாதம் இதை பண்ணணுமேன்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்தார். ரொம்ப கவலையாக இருந்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தது அவர் விஷயம். தினம் நம்புவார், ஓகே பிரபஞ்சம் எனக்கு நடத்தி கொடுக்கும். 2 நாள் கழிச்சு திரும்பி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அம்மா நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அது ஒன்றும் நடக்கலம்மா, திடீர்னு ரொம்ப பயமாக இருக்குது, மனசுக்குள்ளே ஒரு பயம். நான் சொன்னேன், தம்பி இப்படி யோசனை பண்ணுங்களேன், நீங்கள் இப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? நிம்மதியும் சந்தோஷமும். பிரபஞ்சத்தை கேளுங்க, என் வாழ்க்கையில் மன அமைதியும் சந்தோஷமும் இப்பொழுது நிறைவாக இருக்கிறது, பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு. அவர் எழுதிக்கிட்டே வந்தார் பாருங்கள். நிறைய சேஞ்சஸ் அவருக்கு. திடீர்னு ஒருத்தர் வந்தாங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாங்கின கடனை கொடுத்துருக்காங்க 25,000 ரூபா. இன்னொருத்தர் வந்தாங்க, நான் சீட்டு போட்டு இந்த பணம் எடுத்தேன், இப்போ யூஸ் இல்லை, ஒரு 2 மாதம் கழிச்சு நீ எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி அவங்க ஒரு லட்சம் கொடுத்தாங்க. எப்படி இது வந்தாங்க, எப்படி கொடுத்தாங்க? அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னது தான், நீங்கள் பிரபஞ்சத்தை என்ன கேட்கணுன்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு சந்தோஷமும் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இதை பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேட்கணுன்னா, என் வாழ்வில் சந்தோஷமும் மன அமைதியும் நிரம்ப இருக்கிறது இப்போது
பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லுங்கள். அது உடனடியாக நடந்துவிடும். இன்னொரு செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.